அழகாய் சிவந்திருக்கும் வானம், நீலப்பட்டு தினமுடுத்தி நிலவை ரசித்திருக்கும் வானம், அழுதழுது வையத்தை செழிக்க வைத்து நிம்மதியாய் எங்களை வாழ வைக்கும் வானம், மலையை உடைத்தால் கல்லாய் மாறும், மழையை ரசித்தால் மனமும் மயங்கும். இவை இறைவன் எழுதிய கவிதைகள். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு அளித்த வரம். வரமளித்த இறைவனுக்கு நமது நன்றியை வணங்குதலோடு உரித்தாக்குவோம். துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. அரும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டவிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أقم الصلاة لدلوق الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவில் இரகோல் 303 சூலம் வரையில் தொழுகையையும் ஃபஜர் தொழுகையில் குர்ஆனையும் நிலைநாட்டுவீராக. ஃபஜர் தொழுகையில் குர்ஆன் சாத்தி கூறப்படுவதாக இருக்குகிறது. وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ عَسَى أَن يَبْعَثَكَ رَبُّكَ مَقَامًا மஹ்மூதா. முஹம்மதே, உமக்கு உபரியாக இருக்கும் நிலையில் இரவில் இதன் மூலம் குர்ஆன் மூலம் தஹஜத் தொழுவீராக. புகழப்பட்ட இடத்தில் உமது இறைவன் உம்மை எழுப்பக்கூடும். وَقُلْ رَبِّ أَدْخِلْنِي مُدْخَلَ صِدْقٍ وَأَخْرِجْنِي مُخْرَجَ صِدْقٍ وَاجْعَلْ لِي مِنْ لَدُنْكَ سُلْطَانًا نَصِيرًا. என் இறைவா, நல்ல முறையில் என்னை நுழையச் செய்வாயாக, நல்ல முறையில் என்னை வெளியேற்றுவாயாக, உன்னிடமிருந்து எனக்காக உதவும் ஆற்றலை தருவாயாக என கூறுவீராக. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. உண்மை வந்துவிட்டது, பொய் அழிந்துவிட்டது, பொய் அழிவதாகவே உள்ளது என்றும் கூறுவீராக. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. நம்பிக்கை கொண்டோருக்கு அருளாகவும் நோய் நிவாரணமாகவும் இருப்பதை குர்ஆனில் இறக்குகிறோம். அநீதி இழைத்தோருக்கு அது நஷ்டத்தையே அதிகப்படுத்தும். وَإِذَا أَنْعَمْنَا عَلَى الْإِنسَانِ أَعْرَضَ وَنَأَى بِجَانِبِهِ وَإِذَا مَسَّهُ الشَّرُّ كَانَ يَئُوسًا.
மனிதனுக்கு நாம் அருக்கொடை வழங்கும் போது நன்மை புறக்கணித்து தொலைவில் செல்கிறான். அவனுக்கு தீங்கு ஏற்படும் போது நம்பிக்கை இழந்தனாகிறான். قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن هو أهدى سبيلا. ஒவ்வொருவரும் தமது வழியிலேயே செயல்படுகிறார். யார் நேர்வழியில் செல்பார் என்பதை உமது இறைவனே நன்கறிந்தவன் என்று கூறுவீராக. ஸல்லல்லாஹுல் அஸீம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாணவர்கள் சிறு வயதிலேயே குர்ஆனை மனனம் செய்தவர்கள். இப்போ இவங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இந்த படிக்கிற வயசுலேயே குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்தவர்கள். அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வரவேற்புரை. மக்கள் பணியை செவ்வேனே செய்து கொண்டிருக்கும் ஜனாப் எஸ்என்எஸ் சாஜா பேரூராட்சி அவர்களையும் பேரூராட்சி உறுப்பினர் இன்ஜினியர் இலியா சஹானா அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். கல்வி பணியில் சிறப்பாக சேவையாற்றி வரும் எம்டிசிடி உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஜனாப் சிராஜுதீன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பள்ளி என்னும் பூந்தோட்டத்தில் மலர்களாய் பூத்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கு பூந்தோட்ட காவல்காரர்களாய் பொறுப்பு ஏற்று இருக்கும் விநாயகா பப்ளிக் மற்றும் சர்ச்சு பார்க் மழலையர் பள்ளி முதல்வர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எண்ணங்களில் உயர்வாய் வீட்டிருக்கும் எம்முடைய மாணவ செல்வங்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் வருக வருக என கனிவுடன் வரவேற்கின்றோம். மற்றும் எங்கள் அறம் அகாடமியின் நண்பர்கள் நலம் விரும்பிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமை கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மழலைகளின் பேச்சு. ரிஃப்னா. Good morning, respected teachers, principal. Good morning, everyone. Today we have gathered here to celebrate a special occasion of Independence Day. It is a day for pride of all of Indians. On this day, 15th August 1947, our country got freedom and emerged as an independent nation. On this day, we must remember the great freedom fighters who sacrificed their life to secure our independence. The sacrifice of Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Subhash Chandra Bose and Bhagat Singh and others can never be forgot. Independence Day reminds us of the pride of freedom. We must protect our freedom and continually strive to strengthen it. Today we should take a pledge to work towards the progress of our nation. Since gaining independence, our country has been remarkable progress in various fields. We have established global presence in education, technology, science and medicine. However, we still face many challenges such as poverty, employment and corruption, which weaken our society. Must unite to address this issue. We must respect each other and promote the spirit of brotherhood. Let us all work together to get a prosperous, happy nation. Jai Hind. Thank you. சூப்பர் பாப்பா. நெக்ஸ்ட் உமர் ஹாசன் வேலுநாச்சியார். இங்கு வந்திருக்கும் ஆண்டோர்கள், சான்றோர்கள், என்னை போன்றோர்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவர்கள் உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஆயுதங்கள் ஏந்தி போராடிய முதல் இந்திய விடுதலை போராளி, வீரத்தில் ஜான்சி ராணியை மிந்தினவர், சத்தம் விட்டு வெள்ளரை வென்று இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் பெண் பேரரசி, வீரமங்க
செல்லமுத்து முத்தாண்டார். அவர்களுக்கு ஒரே மகளாக 1730 ஆண்டில் பிறந்த வீரமங்கை வேலு நாச்சியார். அவர் சிலம்பம், குதிரையேற்றல், வில்வித்தை, வாள்வீச்சு ஆகிய வீர விளையாட்டுகளில் பயிற்சி பெற்றார். தமிழ் மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றார். 1746 ஆண்டில் சிவகங்கை மன்னரை மணந்து பட்டத்துக்கே ராணியானார். வேலுநாச்சியாரின் கணவர் ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்டித்தர மறுத்ததால் காளையார் கோவிலில் நடந்த போரில் வெள்ளையர்கள் வேலுநாச்சியார் கணவரை கொன்றுவிட்டார்கள். கொதித்து எழுந்த வேலுநாச்சியார் வெள்ளரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். அமைச்சர் தாண்டவராயர் வேலுநாச்சியார் சார்பாக சுல்தான் ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதிலே 5000 வீரர்கள் கொண்ட காலாம்படையும் 5000 வீரர்கள் கொண்ட குதிரைப்படையும் கேட்டார். வேலுநாச்சியாரை நேரில் சந்தித்த ஹைதர் அலி வேலுநாச்சியார் உருது பேசுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். வேலுநாச்சியார் கேட்ட படைகளை ஹைதர் அலி கொடுத்து உதவினார். வேலுநாச்சியார் தானே தான் முன்னின்று தன் படைகளுக்கு வழி நடத்தினார். காளையார் கோவிலில் வேலுநாச்சியார் படைக்கும் வெள்ளையர்கள் படைக்கும் கடினமான போர் நடந்தது. முடிவில் வெள்ளையர்கள் தோத்து ஓடிவிட்டார்கள். வேலுநாச்சியார் காளையார் கோவிலை கைப்பற்றினார். அடுத்து சிவகங்கையை கைப்பற்ற திட்டமிட்டு மற்ற சகோதரர்களையும் குயிலி தலைமையில் ஒரு படையை திரட்டினார். குயிலி தன் உடம்பில் தீ வைத்து வெள்ளையர்கள் ஆயுத கிடங்கை அழித்தார். வேலுநாச்சியாரின் வீரம், ஹைதர் அலியின் உதவி, மருத சகோதரர்களின் ஆற்றல், குயிலின் தியாகம் எல்லாம் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. வேலுநாச்சியார் தனது 66 வயதில் உடல்நலை குறைவால் உயிரிழந்தார். வேலுநாச்சியாரின் வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சியூட்டட்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த். சூப்பர்ரா தம்பி, எனக்கு கூட இப்படி பேச தெரியாது. ரிகானா அகரவரிசை கவிதை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிம்சை வென்றன, ஆங்கிலேயரை வெட்டியன, இந்தியா விடுதலை பெற்றன, ஈடிணை இல்லாதன, உலகம் மகிழ்ச்சி வியந்தன, ஊர் போற்றும் நன்ன, எண்ணில்லா துன்பம் எழுதியன, ஏற்றி எழுதியன, ஐயமின்றி சரித்திரம் படித்தன, ஒற்றுமையின் வலிமையின் உணர்த்தியன, அது ஒரு புது இந்தியாவுக்கு நான் வித்திட்டன, அவரதமாய் கிடைத்த சுதந்திரம் அதை போற்றி காக்கிறோம் தினம் தினம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜெய் ஹிந்த். சூப்பர் பாப்பா, ஆனா அவனை அழகா சொல்ற. முகமது ஆசிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது ஆசிம். நான் இப்பொழுது சுதந்திர தினத்தை பற்றி அகரவரிசையில் கவிதை சொல்ல போகிறேன். அகிம்சையை வென்ற நாள், ஆங்கிலேயரை விரட்டிய நாள், இந்தியா விடுதலை அடைந்த நாள், ஈடு இணை இல்லாத நாள், உலகம் அகிம்சையை வியந்த நாள், ஊர் போற்றும் நன்னாள், எண்ணில்லாம் துன்பம் முடிந்த நாள், ஏட்டில் எழுதிய நாள், ஐயமின்றி சரித்திரம் படைத்த நாள், ஒற்றுமையின் வலிமையை உணர்த்திய நாள். War
புது இந்தியாவிற்கு வித்திட்ட நாள் எண்ணில் அவ்வளவுமாய் கிடைத்த சுதந்திரம். நன்றி. நெக்ஸ்ட் சுமாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைமைகள் நொறுக்கப்பட்டு, வளங்கள் அழிக்கப்பட்டு, வாழ்க்கையின் மிச்சமின்றி ஏதும் இல்லாத போது பலர் உயிர்த்தீர போராடிப்பட்ட சுதந்திரத்தை வாழ வழி செய்த என் இறைவனை வணங்கி ஆரம்பம் செய்கிறேன். அகிம்சை வழியில் காந்தியும், ஆயுதம் ஏந்தி நேதாஜியும், எழுதுகோள் கொண்டு பாரதியும், வீரமங்கையால் வேல்நாச்சியாரும், கப்பலோட்டி வாசுயும், கப்பமர்த்த கட்டபொம்மனும், கொடியை ஏந்தி கும்புரனும் பல வீரர்களின் தியாகத்தாலும் பிறந்த சுதந்திரம் இது. இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றது. சுதந்திர தினத்தன்று டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவார். இன்று 78வது சுதந்திர தினத்தன்று அனைத்து மக்களிடம் அமைதியும் சகோதரத்துவத்தையும் அமைதியின் நிலைநாட்டுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், என் பேர் சஞ்சனா. இன்று ஆகஸ்ட் 15 அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்தது. இந்த அற்புத திருநாளில் பல தலைவர்களும் வீரர்களும் நமது உயிரையும் வாழ்க்கைகளையும் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். இந்த அற்புத திருநாளில் உழைத்த தலைவர்களும் மற்றும் தியாகிகளையும் போற்றி வணங்குவோம். நாட்டை நம் உயிருக்கும் மேலாக பாதுகாப்போம். ஒற்றுமையாக இருந்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். அனைவருக்கும் நன்றி. அஸ்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராவார். அவர் 15 அக்டோபர் 1931 ஒரு தமிழ் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தார். அவரது பெயர் அப்துல் கலாம். அவரது தந்தையின் பெயர் ஜைனுலாப்தீன் மற்றும் தாயின் பெயர் ஆசியம்மா. அவர் ஒரு இந்திய ஆளுமை. அவர் திருமணமாகாத ஆளுமை. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கும் பணிக்காக அவர் இந்திய ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் DRDO விஞ்ஞானியாகவும் அறிவியல் நிர்வாகியாகவும் பணியாற்றினார். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேனில் விழுந்த பழம் போல் தித்திப்பாய் இருந்தது. நன்றி எம் மழலை செல்வங்களே. அடுத்ததாக த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் இயக்குனர் ஜனாப் உஸ்மான் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் பொதுவான ஓர் இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய் இன்றைக்கு மதுக்கூர் நகரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சுதந்திர தின நிகழ்ச்சிகள் மற்றும் அதன் தொடர்ச்சியாக
மாணவ மாணவியர் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற போட்டிகளுடைய பரிசளிப்பு நிகழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எங்களுடைய வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனலோடு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற அறக்கட்டளையினுடைய நிறுவனர் சகோதரி மகேஸ்வரி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் அருமை சோதரர் அவர்களே, மாணவர்களோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோரே, நம் அனைவரின் மீதும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய தினம் எத்தகைய விதத்தில் சிறப்பு வாய்ந்தது என்பதை மாணவ கண்மணிகளோடு என்னோட அனுபவங்களை பகிர்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். மாணவ மாணவர்களோடு மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம். எதுக்காண்டி இன்னைக்கு இதில் என்ன சிறப்பு? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டாச்சு. காலையில் ஸ்கூலுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்ச நேரத்தை கொஞ்சம் லேட்டாக தூங்கி எந்திரிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்கூலுக்கு போனவங்களுக்கு ஸ்வீட் கிடைச்சிருக்கோம். மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நாள் கூட நாளைக்கு ஃப்ரைடே வேறு போயாகணும். எப்படி இருப்பீங்க? அப்படி தானே? உண்மையில் இந்த சுதந்திர தினம் ஏன் வருடம் வருடம் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம்? இன்றைக்கு நமக்கு கொண்டாடுற நம்ம பல்வேறு நம்பிக்கைகளை நம்ம இருக்கிறோம். நம்ம முஸ்லீம்களாக இருக்கிறோம், இந்துக்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கொண்டாட்டத்திற்கான தினங்கள் இருக்கிறது. முஸ்லீம்கள் ரம்ஜானிற்கும் பக்ரீத்திற்கும் கொண்டாடுகிறார்கள். இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் தீபாவளி பொங்கலை கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த சுதந்திர தினம் என்பது 140 கோடி இந்தியர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு பெருநாள். அப்படித்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த சுதந்திரம் என்பது எப்படி நமக்கு வந்தது? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 99% பேர் யாருமே சுதந்திரம் பெறும்போது பிறந்திருக்க போவதில்லை, நான் உட்பட. அப்படியானால் இந்த சுதந்திரம் என்பது ஒரு நாள் 2 நாள் கிடைத்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏறத்தாழ 200 ஆண்டு கால போராட்டம், சாதாரண போராட்டம் அல்ல. இப்பொழுதெல்லாம் ஒரு சில பேர் சொல்வார்கள் சுதந்திரத்தை ஆங்கிலேயர்கள் வழங்கிவிட்டு சென்றார்கள் என்று. நிச்சயமாக அது ஒரு தவறான கருத்தாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த சுதந்திரம் என்பது நம் முன்னோர்களுடைய இரத்தத்தினாலும் வேர்வையினாலும் உயிர் தியாகங்களினாலும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமானிதம். இந்த சுதந்திரம் என்பது இந்திய சுதந்திரம் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால், ஏன் என்று சொன்னால், நாம் சுதந்திரம் பெறுகின்ற அந்த சுதந்திர போராட்டம் துவங்கிய காலத்தில் ஏறத்தாழ 90 நாடுகள் இந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் அவர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்தன. எத்தனை நாடுகள்? 90 நாடுகள். அவர்களுக்கு இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுப்பது என்பது தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டம், புரட்சிகள் செய்வது என்று இருந்த வேளையில் ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஒரு புதுமையான ஒரு போராட்ட வழிமுறையை நம்முடைய இந்திய தேசம்தான் முன்வைத்து சென்றது. ஒத்துழையாமை இயக்கம் என்றது, சத்தியாகிரக போராட்டம் என்று எந்த இடத்திலுமே அரசாங்கத்தினுடைய உரிமை, அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடக்கும். ஆனால் அது வன்முறை போராட்டங்களாக இருக்காது. இன்றைக்கு நாம் எல்லாம் பத்திரிகையில் பார்க்கிறோம், நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பங்களாதேசத்தில் எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்று. ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை போராட்டம் நடைபெற்றது. இப்படி நம்மை சுற்றி இருக்க இலங்கையிலே பார்த்தோம், மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த பக்கம் இருக்கிற பாகிஸ்தான், இந்த பக்கம் இருக்கிற மியான்மர்,
இப்பொழுது எங்கு பார்த்தாலும் இப்படி ஒரு போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது 140 கோடி மக்களை, அதுவும் ஒரு கலாச்சாரம் அல்ல, பல கலாச்சாரங்களை கொண்ட, பல மதங்களை பின்பற்றுகின்ற, ஏன் பல மொழிகளை பேசுகின்ற மக்கள் மட்டும் எப்படி இந்த இந்தியாவிலே ஒற்றுமையாக சச்சரவுகள் இல்லாமல் ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு விந்தையான விஷயமாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அடிக்கோடிட்டு சென்றது இந்த சுதந்திர போராட்டம்தான் என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது இந்த சுதந்திர போராட்டம் என்பது நாம் இன்றைக்கு ஒரு நாள் மகிழ்ந்து விட்டு செல்வதற்கான போராட்டம் அல்ல. இந்த போராட்டத்தை, இந்த சுதந்திரத்தை, இப்பொழுது நாம் எல்லாம் இங்கே நிம்மதியாக இருந்து சுதந்திரமாக என்னால் உரையாற்ற முடிகிறது, உங்களால் உரையை கேட்க முடிகிறது, நீங்கள் விரும்பினால் இங்கிருந்து எழுந்து செல்லலாம், உங்களை யாரும் தடுப்பவர் இல்லை, நம்முடைய கருத்துக்களை தைரியமாக பேசலாம், நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதை எழுதுவதற்கு நமக்கு உரிமை, இப்படி எண்ணற்ற உரிமைகள் எல்லாம் கிடைத்தது இந்த சுதந்திரத்தின் காரணமாகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாள் மிக சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொருவருக்கும் இந்த சுதந்திரம் பெறும்போது இந்தியாவினுடைய மக்கள் தொகை வெறும் 40 கோடி தான். ஆனால் இன்றைக்கு 77 ஆண்டுகளிலே 140 கோடியாக வளர்ந்து நிற்கிறோம். இன்றைக்கு உலகத்தின் பொருளாதார அந்த வரிசையிலே 15வது இடத்திலிருந்து 5வது இடத்தை நோக்கி நம்முடைய நாடு வந்துவிட்டது. இன்றைக்கு நம்மை ஆளுகின்ற அரசு இதை 3வது இடத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு முனைப்பிலே அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய கடமை என்ன இந்த இடத்தில் என்பதை பெற்றோர்களாகிய நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஏதோ படிக்க வைத்தோம், படித்ததற்கு பின்பாக பெண் பிள்ளைகள் ஆனால் அவர்களுக்கு ஒரு பருவம் எய்தவுடன் அவர்களுக்கு திருமணம் செய்து விட்டோம். ஆண் பிள்ளைகள் ஆனால் பொதுவாக ஒரு 18 வயது கல்லூரி முடித்து விட்டால் அவர்களுக்கு பாஸ்போர்ட்டை வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுவோம். அவர்களும் வெளிநாடு சென்று விட்டு ஒரு 10-15 வருடங்களுக்கு பின்பு இங்கு வந்து ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு கடையை வைத்து அவர் நடத்தி கொண்டிருப்பார்கள். இது போதுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று சொன்னால், இந்தியா பொருளாதார ரீதியாக உலகத்தில் முன்னோடி நாடாக வேண்டும் என்று சொன்னால், இந்தியர்களாகிய நாம் அனைவரும், நீங்கள் நான் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும், இந்த மேடையில் பேசிக்கொண்டிருக்கிற இருக்கக்கூடிய நாங்களும், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் மட்டுமல்லாமல் கேட்காதவர்கள் எல்லோரும் இதற்கான ஒவ்வொருவருடைய பங்களிப்பை செய்ய வேண்டியது மிக அவசியமாகிறது. அதைத்தான் இந்த சுதந்திர தினத்திலே நாம் உறுதிமொழியாக ஏற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இங்கு இருக்கின்ற மாணவ கண்மணிகள் எல்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக, அதற்கான ஒரு சிறிய அங்கீகாரத்தை வழங்குவதற்காக அறக்கட்டளையோடு சேர்ந்து நாங்கள் இந்த சிறிய முயற்சியை செய்திருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளை என்னவாக்க நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுதே திட்டமிட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அவர்கள் 10ஆம் வகுப்பு படித்து முடித்ததற்கு பிறகு அவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளை நீங்கள் செய்து விடலாம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த நேரத்திலே நாம் நஷ்டப்பட்டு விடுவோம். இப்பொழுது இருந்தே பிள்ளைகளுக்கு என்னவாக முடியும், என்னவாக விரும்புகிறாய் என்பதை அவர்களுக்கு மனதிலே தொடர்ச்சியாக போதித்து கொண்டே இருந்து அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டு, அவர்களை எப்பொழுதெல்லாம் சோர்வடைகிறார்களோ அவர்களுடைய சோர்வுகளை போக்கி நிச்சயமாக உன்னாலும் வெல்ல முடியும் என்பதை அவர்களுக்கு அடிக்கடி நினைவூட்டி கொண்டே இருந்து ஒவ்வொருவரும் ஒரு துறையிலே வல்லுநர்களாக மாற வேண்டும். எப்படி என்று சொன்னால், நம்முடைய எல்லோருமே 2019 அந்த கோவிட் என்ற இந்த கொரோனா என்கின்ற ஒரு காலகட்டத்தை கடந்து தான் வந்திருக்கின்றோம். அந்த காலகட்டத்திலே உலக நாடுகள் எல்லாம் தங்கள் நாட்டுக்கான மருந்துகளை கண்டுபிடிப்பதிலே தீவிரமாக இருக்கும் பொழுது, இந்தியா மட்டும்தான் தனக்கான மருந்தையும் கண்டுபிடித்து மிக ஏழை நாடுகளுக்கு அந்த மருந்தை இலவசமாகவும் மிக குறைந்த விலையிலும் வழங்கியது என்பதை நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இந்த வரலாறு நமக்கு உணர்த்துவது என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு சிலருடைய அந்த அறிவு இத்தனை ஒட்டுமொத்த உலகுக்கு பயன் தரும் பொழுது, நாம் இங்கே இருக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு துறையில் சாதனையாளர்களாக மாறும் பொழுது, இந்த தேசம் உலகுக்கு வழிகாட்டக்கூடியதாக, உலகத்து வல்லரசாக மாறுவது நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதனுடைய பொறுப்பும் கடமையும் நமக்குத்தான் இருக்கிறது.
அதையே இந்த சுதந்திர தினத்தினுடைய சங்கல்பமாக சபதமாக இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களாகிய நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து எங்களோடு ஒத்துழைத்த அறம் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி. அழகான கருத்துக்கள், ஆழமான தூண்டல்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். நன்றி ஐயா. அடுத்ததாக மோகூர் விநாயகா பள்ளியின் முதல்வர் திரு பொன் கார்த்திக் அவர்களை முத்தான வார்த்தைகளை உதிர்க்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்கள் மற்றும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் 78வது இனிய சுதந்திர தின விழாவை தெரிவித்துக் கொண்டு த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் அண்ட் அறம் அகாடமி இணைந்து நடத்தும் இத்திறன் போட்டிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் தற்போதைய காலங்களில் மாணவர்கள் அதிகமாக மொபைல் ஃபோன் யூசேஜஸில் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ஸ் நடக்கும்போது தான் நம்ம பசங்களோட திறமைகளை நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அறம் அகாடமிக்கும் வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நிறுவனத்துக்கும் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெற்றோர்களும் நன்றி. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் இப்போ ப்ரைஸஸ் வாங்க வந்திருக்கீங்க. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். ஏன் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட மதுக்கூர் சரௌண்டிங்கில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவ்வளோ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் செலக்டிவாக இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு தோல்வி இருக்கலாம், அந்த தோல்வியை கண்டு தோண்டு விடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸோ ஒரு தோல்வி தான் ஒரு மனிதனுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்து வைக்கிறதுக்கான ஐடியாஸ் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு தோல்வியை நம்ம எப்படி வெற்றியாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்த பசங்க கற்றுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த நேரத்தில் பேரண்ட்ஸுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தற்போதைய காலகட்டத்தில் கொரோனா காலத்துலேருந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பசங்க. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலில் ஒரு பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம்? அப்போது இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஃபோன் யூசேஜ் அதிகமாகிடுச்சு. ஃபோனில் கேம்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும், ஃபோன்லேயே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஃபோன்னால அவங்களுக்கு ஐ ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி காம்படிஷன்ஸுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா பசங்க காம்படிஷன்ஸ் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆவாங்க. ஸ்கூல் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் பசங்க அதுலேருந்து வெளியே வர முடியும். நம்ம வாயால் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாத, அடுத்த வேலை கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்கிறத விட அவங்களோட சேர்ந்து நம்மளும் சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காம்படிஷன்ஸ் எங்கே காம்படிஷன் நடந்தாலும் பேரண்ட்ஸ் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் பசங்களும் இன்ட்ரெஸ்டடாக வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுகிறதுல நல்ல திறமையாக வந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கட்டுரை எழுதுறதுல இருப்பாங்க, டிராயிங்கில் இருப்பாங்க, அது இல்லாமல் விளையாட்டு போட்டியில் கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு பேரண்ட்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ அப்போது இந்த மாதிரி அறம் அகாடமிஸ், வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த மாதிரி ப்ரோக்ராம் அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ இதில் எங்கள் ஸ்கூல் மாணவர்களும் வந்திருக்காங்க, அனைத்து பள்ளி மாணவர்களும் வந்திருக்காங்க. இந்த இடத்துல சுதந்திர தின விழாவப்போ லீவில் பசங்க வெளியே என்ஜாய் பண்ணாமல் இங்கே வந்து இவ்வளோ தூரம் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. ஸோ என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்த அறம் அகாடமி அண்ட் வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்கள் திறமையை உங்களின் முன் காட்டுவார்கள். கனியிட ஏறிய சுவையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டு உம்மையும் அனைவரையும் வணங்கி நல்ல கருத்துகளில் இறங்கி பேச போகிறேன். என் தலைப்பில் இறங்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இன்னிவகற்றாதீர் என்றார் மகாகவி பாரதியார். ஜாதி மத இன மொழிகளால் நாம் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர் என்ற உணர்வால் ஒன்றுபட்டு இருக்கிறோம்.
வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் பாரத நாட்டின் தாரக மந்திரம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவரும் தாழ்வே என்று பாரதியார் பாடியுள்ளார். மனித குலம் ஒன்றுபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பலவாகும். இதற்கு வரலாற்றில் பல உதாரணங்கள் இருக்கின்றன. ஆங்கிலேயரின் ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்த நமது முன்னோர்கள் பலரும் ஒற்றுமையுடன் ஒன்று கூடி போராடியதாலே நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். எண்ணத்தால் குணத்தால் செயல்பட்ட மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சார்ந்தும் சேர்ந்தும் வாழ்வதே சமுதாயம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வேற்றுமையில் ஒற்றுமையாய் வாழ்வதே நம் நாட்டின் பாரம்பரியமாகும். ஹிந்து சமயமாகவோ கிறிஸ்துவ சமயமாகவோ இஸ்லாமிய சமயமாகவோ எதுவாக இருந்த போதினும் அது இறைவனோடு தொடர்புடையது. இறைபக்தி உள்ள மனிதன் நல்ல வகையில் வாழ முயற்சிக்கிறான். எனவே மதம் சமயம் என்பது மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு மிகவும் அடிப்படையான ஒன்று. சமய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் சமுதாயத்துக்கு தேவையான ஒன்று. உழைத்து உழைத்து களைத்து போன மனிதனுக்கு மகிழ்ச்சியை ஊட்ட வல்லது சமய சம்பந்தமான திருவிழாக்கள். ஆனால் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேஷ சமுத்திரத்தில் நடந்துள்ள கொடுமை என்னவென்பது? 3 ஆண்டு காலமாக திருவிழாக்கும் தடை. இன்றோ வன்முறை கும்பல்களால் தேரும் எரிந்தது, பலர் வீடுகளும் எரிந்து சாம்பலாயின. இவற்றுக்கெல்லாம் ஜாதி சமய பொறையின்மையே காரணம். மனிதர்கள் தத்தம் மதம் ஜாதி சமயத்தை பெரிதென போற்றுவதில் தவறில்லை. ஆனால் பிற ஜாதி சமயத்தை சம்பிரதாயங்களை குறை கூடக்கூடாது, குறை கூற வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் இயேசு கிறிஸ்துவின் கால்களை என் கண்ணீரால் கழுவுவேன் என்று கூறிய விவேகானந்தரின் சமய பொறை மனித சமுதாயத்துக்கு மிகவும் தேவை. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் பலரும் அண்மை காலத்தில் மகாத்மா காந்தி முதல் அப்துல் கலாம் வரை பற்பல மகான்களும் ஒன்றே குலம் காட்டியுள்ளனர். அவர்களை வெறும் வார்த்தைகளாலும் வீண் கோஷங்களாலும் புகழ்வதில் புண்ணியமில்லை. அவர்கள் வாழ்ந்து காட்டிய நல்ல நெறிமுறைகளை நாட்டில் பின்பற்றி அமைதி நிலவ செலுத்தும் சிறப்பான நன்றி கடனாகும். அடம்பன் கொடியும் திரண்டால் மிடக்கு என்ற முன்னோர்களின் வாக்குப்படி ஒற்றுமையே அனைவருக்கும் அவசியமானது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வரிகளின்படி மக்கள் வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பதன் மூலம் மனித நேயமும் தேசப்பற்றும் வளரும். இதன் மூலம் நாடு சிறக்கும். இமய சாரலில் ஒருவன் இருமினால் குமரி வாழ்வான் மருந்து கொண்டோடினான் என்ற பாரதிதாசனின் கனவு நனவாகட்டும். மதங்கள் பல கடந்து மனிதநேயத்தால் ஒன்றிணைவோம். ஜாதிகள் 1000 எங்குண்டு சமத்துவ குணத்தால் இணைந்திருப்போம். ஆடையிலே பல வகைகள் அன்பிற்கோ குறையில்லை. நிறத்திலோ பல உண்டு, நிஜத்திலோ நாம் இந்தியர் என்ற உணர்வுண்டு. பேசும் மொழிகள் பல எனினும் பேரன்பிற்கோ அளவில்லை. மாநிலங்களுக்கு எல்லை உண்டு, மக்கள் ஒற்றுமை உணர்விற்கோ எல்லை இல்லை. பிரிக்கும் சக்திகள் பல உண்டு, பிரியாமல் இணைந்திருப்போம். ஒற்றுமை என்னும் சக்தியாலே வந்தாரை வாழ வைக்கும் தேசம் நமது. அதை வல்லரசாக மாற்றிட சபதமிடுவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்தேன். உரையத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வெங்கட் வர்ணேஷ், விநாயகர் பப்ளிக் ஸ்கூல், மோகூர். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால் பட நேந்திடினும் கட்டி இழுத்து கை கால் முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் புங்கு தமிழை பேச மறப்பேனோ என்ற மகாகவி பாரதியின் வரிகளோடு என் அன்னை தமிழை வழங்கிக் கொண்டு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வெங்கட் வர்ணேஷ். நான் 7ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை. உண்ணும் உணவில் வேற்றுமை, பேசும் மொழியில் வேற்றுமை, உடுத்தும் உடையில் வேற்றுமை, கலாச்சாரத்தில் வேற்றுமை, பண்பாட்டில் வேற்றுமை என எத்துணை வேற்றுமைகள் இருந்தாலும் அத்துணை வேற்றுமைகளையும் ஒற்றுமையாக மாற்றக்கூடிய ஒரே சொல் நாம் இந்தியர்கள் என்ற சொல். நீங்களும் நானும் வேற்றுமொழி பேசுவோராக இருக்கலாம், நீங்களும் நானும் வெவ்வேறு நிறத்தவராக இருக்கலாம், நீங்களும் நானும் வேற்றுமொழி பேசுவோராக இருக்கலாம், நீங்களும். ஆனால் நாம் அனைவரும் பாரத தேவியை அனைவராய் ஏற்க நாமும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாய் சகோதரிகளாய் ஆகின்றோம். கண், காது, மூக்கு, வாய், கை, கால் என பல வெளி உறுப்புகளும் மூளை, சிறுநீரகம், இதயம் என
பல உள்ளுறுப்புகளும் இருந்தாலும் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால்தான் அது நல்ல உடல் நல்ல மெய் என்போம். அதுபோல இந்திய நாடு வேற்றுமொழி பேசுவோராக இருந்தாலும் வேற்று மாநிலத்தவராக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால்தான் நாடு செழிக்கும். ஏதோ ஒரு மாநிலத்தில் பிரச்சனை என்றால் நாம் இங்கிருந்து குரல் கொடுக்கின்றோமே, அவர்களுக்காக போராடுகின்றோமே, அதுதான் இந்தியா, அதுதான் சமத்துவம். இதைதான் பாரதிதாசன் அன்றே கூறினார். இமயச்சாரலில் ஒருவன் இருமினார், குமரி வாழ்வான் மருந்து கொண்டோடினான் என்று. வரலாறை புரட்டி பார்த்தால் ஒற்றுமையில் வெற்றியும் வேற்றுமையில் தோல்வியும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தே வெல்ல காரணம் அவனது பலம் பொறிந்த ஒற்றுமை மிக்க படைகளை. இதனால் ஒற்றுமையற்ற தேசங்களை இலகுவாக வீழ்த்தினார்கள். ஐரோப்பாவிலிருந்து யூதர்கள் அடித்து விரட்டப்பட்டனர். வாழ வழியின்றி நிற்கதியாய் நின்றனர். ஆனால் அவர்களது ஒற்றுமையை மட்டுமே கொண்டு இஸ்ரேல் என்ற தேசம் உருவாக காரணமாக அமைந்தது. இன்றைக்கும் உலகத்தில் பலம் பொறிந்த நாடாக மாறி உள்ளது. என்னதான் திறமையும் வலிமையும் இருந்தாலும் ஒற்றுமை இல்லாவிடில் அது தோல்வியை தான் கொடுக்கும் என்பது நம் வரலாறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்ற ஒற்றுமையின் பலத்தை நம் முன்னோர்கள் பழமொழி வழியாக உணர்த்தியுள்ளனர். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி தொழில் செய், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழிகளை எதற்காக விட்டு சென்றனர்? இப்பழமொழிகளை அச்சாணியாக கொண்டு நாம் வேற்றுமையின்றி ஒற்றுமையாக வாழ்வதற்காக. இகழது சாய்ந்தொழுக வல்லாரே யாரே இகழுக்கும் தன்மையவர் என்கின்றார் திருவள்ளுவர். அதாவது வேற்றுமையிலும் ஒற்றுமையாய் இருக்க தலைப்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது நம் தெய்வ புலவர் வாக்கு. இது இவ்வுலகத்தாருக்கு சால பொருந்துவதாக அமையும். ஒற்றுமைக்கு தடையாய் உள்ள பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஜாதி சமய பூசல்களை நீக்குவோம், மனித நேயத்தை வளர்ப்போம். எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம், எல்லோரும் என் நாட்டு மக்கள், எல்லோரும் ஒரு நிலை, எல்லோரும் ஒரு நிறம், எல்லோரும் என் நாட்டு மன்னர்கள். வாழ்க வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த். வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சாண்ட்லியன் சர்ச்சிபார் ஸ்கூல் மதுக்கூர். அன்னை தமிழே நாவி கலந்தவளே, அன்னை தமிழே நாவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னுள் வளர்பவளே, என்னை வளர்ப்பவளே என்னுள் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாண்டில்யன். நான் இப்பொழுது கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரை பற்றி பேச வந்துள்ளேன். நாட்டு விடுதலைக்காக தன்னை மெழுகாய் உருக்கிய தியாகி வ.உ. சிதம்பரனார் ஆவார். இவர் ஒட்டப்பிடாரத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். தந்தை பெயர் உலகநாதன், தாய் பரமாய் அம்மாள் ஆவார். இவர் காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து நாட்டு விடுதலைக்காக போராடினார். அங்கே தலைவர்கள் இவரை வந்தே மாதரம் பிள்ளை என்று அழைப்பார்கள். ஆங்கிலேய கப்பல் நிறுவனத்திற்கு எதிராக சுதேசி கப்பல் திட்டத்தை துவக்கினார். சிறைச்சாலையில் மாட்டிற்கு பதிலாக செக்கிழுத்தார். எனவே செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். உச்சபட்ச செல்வத்தையும் வறுமையும் அனுபவித்த ஒரே மனிதன் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாராக மட்டுமே இருக்க முடியும். நாட்டு பற்றுக்கும் தியாகத்துக்கும் போர் குணத்துக்கும் உயராத உழைப்புக்கும் அரிய ஒரே உதாரணம் வாழ்ந்து மறைந்த வ.உ.சி. ஆவார். எனவே கப்பலோட்டியன் தமிழன் தியாகத்தை என்றென்றும் போற்றி வழங்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இஸ்மா சர்ச்சிபார் ஸ்கூல். என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வீரமங்கை வேல்நாச்சியார் பற்றி உங்கள் முன் பேச சார்ஜ்பார்க் பள்ளியிலிருந்து வீரமங்கை இஸ்மாவாகிய நான். சுதந்திர போராட்ட தியாகிகளே, நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் நாள் இது. ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் இந்திய விடுதலை போராளி, வீரத்தில் ஜான்சி ராணிக்கு
சபதமிட்ட ஆங்கிலேயரை வென்று இந்திய விடுதலை வித்திட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார். தெரிந்த 3 எழுத்து வீரன், தெரியாத 3 எழுத்து பயன் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் வேலுநாச்சியார். ராமநாதபுரத்தில் பிறந்தார். ஒரு ஆண் பிள்ளை போல் வளர்க்கப்பட்டார். பல போர்களை கற்றார். பல மொழிகளையும் கற்றார். 16வது வயதில் சிவகங்கை மன்னரை மணந்து சிவகங்கைக்கும் ராணியானார். ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மறுத்ததால் மன்னரை கொன்றனர். மன்னரை இழந்த சிவகங்கையும் பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக. ஆறறிவு கொண்டது எதற்காக? ஆராய்ந்து பார்க்கணும் அதற்காக. பிற உயிர் பேணுவோம் பரிவாக, பெருமைகள் புரிவும் பெரிதாக. வீரமங்கை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்தது வரமாக, பயன்படுத்துகிறேன் சரியாக. நன்றி கூறுகிறேன் முறையாக, விடை பெறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக சத்யஸ்ரீ சர்ச் ஃபார் ஸ்கூல். முன்னை பழம்பொருளே மூவினத்தின் முத்தமிழே, அன்னை தமிழே அழகு பெறும் நிலவே, உன்னை வணங்குகிறேன். காப்பியனை பெற்றெடுத்தாய், கவி கம்பனையும் பெற்றெடுத்தாய், என்னையையும் பெற்றெடுத்து வைத்தாய். பேசுகிறேன், என் சொற்சுவை வெளிப்பட பேசுகிறேன். வீடு விளங்க பேசுகிறேன், நம் நாடு சிறக்க பேசுகிறேன். என் தாய்மொழி தமிழுக்கும் என் தாய் மண்ணிற்கும் இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் இப்பொழுது கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களை பற்றி பேச போகிறேன். நாட்டு விடுதலைக்காக தன்னையே மெழுகாய் உருக்கி கொண்ட தியாகி வ.உ.சி ஆவார். இவர் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் உலகநாதர் பரமாயி அம்மாள் அவர்களுக்கு மகனாய் பிறந்தார். தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஒட்டப்பிடாரத்தில் உள்ள மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். இவரது தந்தை உலகநாதர் பிள்ளை போலவே ஒரு வழக்கறிஞரானார். அவர் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வாதாடினார். பாரதியாரின் நெருங்கிய நண்பரான இவர் தொழிலாளர்களின் உரிமைகளை காக்க சுப்பிரமணிய சிவாவுடன் இணைந்து போராடினார். இவர் காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். தலைவர்கள் இவரை வந்தே மாதர பிள்ளை என்று அழைப்பார்கள். ஆங்கிலேய கப்பல் நிர்பங்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் திட்டத்தை துவக்கினார். சிறைசாலையில் மாட்டிற்கு பதிலாக செக்கிழுத்தார். அதனால் இவரை செக்கிழுத்த செம்மல் என்று அழைப்பார்கள். வ.உ.சி அவர்கள் வழக்கறிஞராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் தொழிற்சங்கவாதியாகவும் மற்றும் இலக்கியவாதியாகவும் திகழ்ந்த வள்ளலாவார். இவரை போற்றும் வகையில் அரசு 1972ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டது. தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் தனது இன்னுயிரை துறந்தார். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. நெக்ஸ்ட் ஃபர்கா சர்ச் ஃபார் ஸ்கூல். தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எட்டயபுர மண்ணிலே பிறந்த தமிழ் மகன், தமிழ் தாய் பெற்றெடுத்த பெருங்கவிஞர் கனல் பறக்கும் கவிதைகளாலே
சுதந்திர வேட்கையை ஊத்திய தியாகி என பன்முகம் கொண்டவருமான மகாகவி பாரதியார் அவர்களை பற்றி பேச போகின்றேன். பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்று அழைக்கப்பட்டார். பாரதியார் தனக்கு 5 வயதில் இருக்கும்போதே தன் தாயார் லட்சுமி அம்மாளை இறந்து விட்டார். அதன் பிறகுதான் பாட்டி பாகிரதி அம்மாளிடம் வளர்ந்தார். அதன் பிறகுதான் சுப்பிரமணியனின் தாத்தா ராமசாமி ஐயர் தன் தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் அகமது அனஸ், சர்ச்சி பார்க். இங்கு அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முத்தான எனது சகோதர சகோதரிகளுக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் அகமது அனஸ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். நாட்டு விடுதலைக்காக தன்னையே மெழுகாய் உருக்கி கொண்ட தியாகி வ.உ.சி ஆவார். தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். இவரது தந்தை பெயர் உலகநாதர், தாயார் பரமாயி அம்மாள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பிரகதி, விநாயகா பப்ளிக் ஸ்கூல். தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆயுதம் ஏங்கி போராடிய முதல் இந்திய போராளி, வீரத்தில் ஜான்சிராணிக்கும் முன்னோடி, சபதமிட்டு ஆங்கிலேயர்களை வென்று இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி நான் பேச போகிறேன். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி முத்தாத்தாள் நாச்சியாரின் ஒரே மகளாக 1730ஆம் ஆண்டு பிறந்தார் வீரமங்கை வேலுநாச்சியார். வீரக்கலைகளான சிலம்பம், குதிரையேற்றம், வாள்வீச்சு, வில்வித்தை முதலான வீரக்கலைகளில் பயிற்சி பெற்றார். தமிழ் மட்டுமல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றார். 1946ஆம் ஆண்டு சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து பட்டத்து ராணியானார். முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் காளையார் கோயிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதரை கொன்றனர் வெள்ளையர்கள். கொதித்து எழுந்த வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். ஆங்கிலேயர்களை வெல்வதற்கான உக்திகளை வகுத்தார். தனது படையை தானே முன்னின்று வழிநடத்தினார். காளையார் கோயிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயர்களின் படைக்கும் இடையில் கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயர்களின் படை தோற்று ஓடியது. வேலுநாச்சியார் காளையார் கோயிலை கைப்பற்றினார். சிவகங்கை நகரை கைப்பற்ற திட்டமிட்டு சின்னமருது, பெரியமருது மற்றும் குயிலி தலைமையில் படை திரட்டப்பட்டது. குயிலி தன் உடம்பில் தீ வைத்து ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழித்தார். வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி இவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. இறுதியில் வென்றார் வீரமங்கை. இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான புரட்சிக்கு வித்திட்ட முதல் வீராங்கனை வேலுநாச்சியார். உடல்நலக்குறைவால் 1796ஆம் ஆண்டு தனது 66வது வயதில் மறைந்தார். அனைத்து பெண்களுக்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் நம் வீரமங்கை வேலுநாச்சியார். பெண் இனத்துக்கே பெருமையானார். அவரது வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சி ஊட்டும். உலகம் உள்ளவரை வேலுநாச்சியார் புகழ் நிலைக்கும். நன்றி, வணக்கம்.
நெக்ஸ்ட் பிரகதீஸ்வரி விநாயகர் பப்ளிக் ஸ்கூல் மோகூர். தித்திக்கும் தெள்ளமுதின் மேலான முத்துக்கனியே என் முத்தமிழை வணங்கி 30 தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து பேச்சிலே சிறந்து தரப்போகிறேன் நல்லதோர் விருந்து. அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து காக்கின்ற அறிவுடைய ஆசான்களை வணங்கி மோசமாய் போய்கொண்டிருக்கும் இந்த நாட்டையும் வீட்டையும் காட்டையும் காக்க ஊழல் என்னும் கூட்டை உடைத்து நம் தேசத்தை வளமையாக மாற்ற வரிசையில் நிற்கும் என்னை போன்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜெய பிரகதீஸ்வரி. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேற்றுமையிலும் ஒற்றுமை. இகழது சாய்ந்துள்ளக வல்லாறு யாரே மிகளுக்கும் தன்மையாவார் என்கிறார் வான்புகழ் வள்ளுவர். அதாவது வேற்றுமையிலும் ஒற்றுமையாக இருக்க தலைப்படுவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது தெய்வ புலவர் வாக்கு. இன்றைக்கு ஒரு சமுதாயமாகட்டும் நாடாகட்டும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால் அதற்கு ஒற்றுமை என்பது மிகவும் அவசியம். இன்றைய குள்ள மனிதர்களை வேறுபடுத்த பல விடயங்கள் உண்டு. அவை ஜாதி, சமயம், மதம், பதவி, பணம் என வேற்றுமை உருவாக்க பல காரணங்களும் இங்குண்டு. இருப்பிலும் மனிதனே என ஒற்றை சொல்லி நாம் அனைவரும் ஒன்றிணைகிறோமே, இதற்கு பேர்தான் ஒற்றுமை. இக்காலத்தில் அச்சொல்லின் அர்த்தம் தெரியாமல் சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உண்டு. ஒற்றுமை உள்ளவை வெற்றி பெறுகிறது, ஒற்றுமை இல்லாதவை தோல்வி தழுகிறது என்பதற்கு வரலாற்றில் பல உதாரணங்கள் உண்டு. சாதாரண விலங்குகள், பறவைகள் ஒற்றுமை வெளிப்படுத்துகின்றன. எறும்புகள், காக்கைகள் ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. இவ்வாறு 5 அறிவு படைத்த விலங்குகள் கூட ஒற்றுமை வெளிப்படுத்தும் போது 6 அறிவு படைத்த நம்மாலே நியலவில்லை. இவ்வாறு ஒவ்வொரு மக்களுடைய ஒற்றுமை வெளிப்படுத்த வேண்டுமானால் அதற்கு ஒவ்வொரு மக்களும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒற்றுமைதான் நமது சமுதாயத்தையும் நாட்டையும் உயர வைக்கும் என பல இடங்களில் வலியுறுத்தி உள்ளார்கள் நம் முன்னோர்கள். ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது நமது தாய்நாடாகிய இந்தியாவில் பல வகையான மக்கள் வாழ்கின்றனர். அவர்கள் வேறுபட்டவர்களாய் இருந்தாலும் இந்தியா என்ற ஒரே தேசத்தில் ஒற்றுமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்தியர்கள் என்ற ஓர் உணர்வு நம் அனைவரையும் ஒன்றிணைக்கிறதே, இதற்கு பேர்தான் வேற்றுமையிலும் ஒற்றுமை. இறுதியாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வாசகத்திற்கிணங்க இந்தியர்களாகிய நாம், மக்களும் ஆகிய நாம் நம்மை பிரிக்க நினைக்கும் சந்தர்ப்பவாதிகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒற்றுமையான செயல்பட்டு ஒற்றுமையுடன் வாழ்ந்து வளமான இந்தியாவாகவும் ஒற்றுமையான இந்தியாவாகவும் உருவாக்குவோம் என்று கூறி சிற்றுரையை முற்றுரையாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பவிரா விநாயகர் பப்ளிக் ஸ்கூல். சிறந்த மொழிகளுக்கு நடுவில் பிறந்த தாய்மொழியாம் எம் தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவினில் ஆழ்ந்தவர், ஆழ்கடல் வென்றவர், இந்தியன் என்பவர் ஈகையில் உன்னதர், உறுதியை கொண்டவர், ஊர்பணி தொடர்ந்தவர், எண்ணத்தில் சுதேசியர், ஏறு போல் நடையினர், ஐயமில் சட்ட வல்லுனர், ஒட்டப்பிடார உத்தமர், ஓங்கு புகழ் தமிழர், ஔவியம் அகன்றவர், அக்தினால் உயர்ந்தவர். ஆம், தூத்துக்குடி என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது முத்துக்கள் தான். அந்த முத்துக்களில் ஒன்றாக பிறந்தவர் தான் வள்ளியப்பன், உலகநாதன், சிதம்பரம் பிள்ளை. ஆம், இவர்தான் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார். இவர் ஒட்டப்பிடாரத்தில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் உலகநாதன், பெருமாயி அம்மாள் இருவருக்கும் மகனாக பிறந்தார். இவர் ஒட்டப்பிடாரத்திலும் அருகிலுள்ள திருநெல்வேலி மாவட்டத்திலும் அவரது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு சட்டப்பள்ளியில் சேர்ந்து அவரது தந்தை போலவே ஒரு வழக்கறிஞரானார். முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென் இலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்கவே என பட்டினத்தார் பாட வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு வந்தே மாதரம் என முழக்கமிட்டார். ஆங்கிலேய கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியாக சுதேசி கப்பல் இயக்கம் தொடங்கினார். என் நாடு, என் கடல், என் கப்பல் மட்டுமே மிதக்க வேண்டும். வந்தால் கப்பலுடன் தான் வருவேன், இல்லையே வங்கக்கடலில் வீழ்வேன் என முழக்கமிட்டு சென்றார் தூத்துக்குடி சிங்கம். வந்தன சுதேசி கப்பல்கள், நடுங்கின வெள்ளையர் படைகள்.
ஒரு பெண் ஒரு குழந்தைக்கு தவம் இருந்தபோது 2 குழந்தைகளை பெற்றெடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ அவ்வளவு மகிழ்ச்சி அந்த பாரத தாய்க்கு. ஆம், ஒரு கப்பலுக்கு பதிலாக 2 கப்பல்களை கொண்டு வந்து தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் நடுவில் மிதக்கவிட்டார். இந்திய கடலில் இந்திய கப்பல்கள் சுதேசிகளை விரட்டியது விதேசி கப்பல்கள். சுதேசி கப்பல்கள் வந்ததும் மக்கள்களுக்கு இடையே சுதந்திர உணர்வு அதிகரித்தது. தூத்துக்குடி அந்நியரை அழிக்கும் குடியானது. விட்டால் நம்மை வேறெடுத்து விடுவான் வேளாளர் என விஷம் கக்கிய வெள்ளை பாம்புகள் வஉசியின் மீது நிறைய பொய் வழக்கிட்டு சிறையில் தள்ளின. மாடிலுக்கும் செக்கினை அந்த மாமனிதனை இழுக்க வைத்தனர். செக்கில் வழிந்தது எண்ணெய் அல்ல, பாசமகன் பட்ட பாடு என்று அந்த பாரத தாய் வடித்த கண்ணீர். ஒரு தீப்பெட்டியில் கூட 100 குச்சிகளுக்கு இடம் உண்டு. ஆனால் சிறை என்னும் அந்த நரகத்தில் அரை மனிதனுக்கு கூட அகலம் போதாது. எல்லாம் பொறுத்தான் பாரத புதல்வன். விடுதலை விடுதலை விடுதலை, அது ஒன்றே மூச்சு என்றார். தண்டனை முடிந்தது, கதவுகள் மெல்ல திறந்தன. வெளிவந்தது வீர வேங்கை, மாபெரும் செல்வந்தன், மனிதோறும் சொல்வேந்தன். கிளிசலாடையோடு பேச்சிழந்து நின்றான் வங்கக்கட ஊரத்தில். அடிமை நிலை மாறவில்லை, அவரது வறுமையும் குறையவில்லை. சாதிக்க பிறந்தவனுக்கு சாதாரணமான வாழ்க்கை அசாதாரணமாக மாறியது. சொத்திழந்து சுகமிழந்த தேசபக்தன் உயிரும் இழந்தான் இம்மண்ணுக்காக. செக்கிழுத்த செம்மல் என்றோ கப்பல் ஓட்டிய தமிழன் என்றோ போற்றினோம் புகழ்ந்தோம். அவர் வாழ்ந்த போது ஆதரித்தோமா, அவர் வாடிய போது தாங்கி நின்றோமா? இனி இது போல் ஒரு பிழை செய்யோம் என உறுதி கொள்வோம். இந்தியரே, நாட்டிற்கு உழைக்கும் நல்லோரை ஆதரிப்போம். பொதுநல தொண்டனுக்கு துணிந்து நின்று தோள் கொடுப்போம். வாழ்க வஉசியின் புகழ், வாழ்க தமிழ், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அர்ஷிதா, கிரைஸ்த ஸ்கூல் மண்டலக்கோட்டை. Good evening to all. Today I will speak about few words of Mahatma Gandhi. Mahatma Gandhi is known as the father of our nation. His full name is Mohandas Karamchand Gandhi. Children love him and called him Babuji. Mahatma Gandhi was born on 2nd October 1869 in Porbandar, Gujarat in Hindu family. His birth anniversary is celebrated as Gandhi Jayanti in every year. His father Karamchand Gandhi was Chief Minister of Porbandar. His mother name is Putlibai. Kasturbhai Gandhi was his wife. He always wore simple dhoti made from khadi. He is a good role model for everyone. He believed in simple living and high thinking. He started non-cooperation and non-violence movements to gain freedom from British rule. Under his able guidance, India became free on 15th August 1947. This great leader of our country died on 13th January 1948. People from all the religions loved and respected him. He still lives heart of peoples. Mahatma Gandhi is great inspiration to all of us. Thank you. Happy Independence Day. Jai Hind. அடுத்ததாக ரபினா பேகம் ரூபவாகினி, கிரைஸ்த கிங் ஸ்கூல் மண்டலக்கோட்டை. Good evening to all. I am Rubani Suresh. I am going to speak a few words about our national flag. Every country has its own national flag. Our national flag has constituted of 3 colors, which are saffron, white, green. The national flag of India stands for freedom of India. The Constitution Assembly of India adopted the national flag of India on 22nd July 1947. The national flag of India was designed by Pingali Venkaya. In the center of the national flag has in Ashoka Chakra. It has 24 spokes.
The 24th book signifies the 24 hours of the day. It is made out of khadi cloth. The ratio of national flag of India 2:3. The saffron color in the India national flag of represents the strength and courage of our society and its people. Jai Hind, Vande Mataram, Vande Mataram. Thank you for all. Good evening to all. Today I will be speak national flag. Saffron color stands for sacrifice, white color stands for peace, and green color stands for protection. Our national flag teaches that we believe in truth, sacrifice, in unity. Thank you. அடுத்ததாக ஸ்ரீ ஹர்னி கிரைஸ்ட் த கிங் ஸ்கூல் மண்டலக்கோட்டை. Happy evening to all. Now I am going to speak about our country. India is our country. It is also called as father. India got independence on 15th August 1947. Our country is very beautiful with mountains so high. We have rivers, oceans and desert. We celebrate many festivals, Diwali, Holi and Independence Day. We are proud of our freedom fighters, Mahatma Gandhi, Jawaharlal Nehru, Bhagat Singh. We should respect our country and love it too. India is our motherland. We should respect our flag and national song. We should help our country and make it a better place. India is a peaceful country. The people of India are called as Indians. We should be proud to be Indians in every single way. Jai Hind, Jai Bharat, Vande Mataram. Thank you. அடுத்ததாக பிரதிகா கிரைஸ்ட் ஸ்கூல் மண்டலக்கோட்டை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது பேசப் போகின்றது வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வ.உ. சிதம்பரம் பிள்ளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். இவரது அரசியல் வாழ்க்கை உயர்ந்த ஒழுக்கமும் நேர்மையும் ஆற்றல் நிறைந்ததாக இருந்தது. அவர் அன்பு, தைரியம், வெளிப்படையான குணம் இவற்றை உடையவராக இருந்தார். வ.உ.சி 1892ஆம் ஆண்டில் போலோ கங்காதர திலகர் அவர்களின் ஆற்றல் மிகுந்த வீரம் செறிந்த எழுத்தால் கவரப்பட்டு திலகரின் சீடரானார். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சாய் ஸ்ரீ கிரைஸ்ட் த கிங் ஸ்கூல் மண்டலக்கோட்டை. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நான் இப்போது நம் நாடு பெற்ற 78வது சுதந்திர தின விழாவை பற்றி பேச வந்துள்ளேன். பாருக்குள்ளே நல்ல நாடாகிய நம் பாரத நாடு ஆங்கிலேயரிடம் 300 ஆண்டுகளுக்குமே அடிமையாகி கிடந்தது. நாம் அப்போது பட்ட துன்பங்கள் ஏராளம். நம் நாட்டு தலைவர்கள் ரத்தம் சிந்தி இன்னுயிரை தந்து சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்துள்ளனர். இதற்காக அண்ணல் காந்தியடிகள், நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி, சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன் போன்றோர் தம் உயிரை தந்து விடுதலை பெற்று தந்தனர். அந்த நாளிலே நாம் அடைந்த விடுதலை எப்படி எளிமையாக கிடைத்ததா? இல்லை இல்லை, தண்ணி விட்ட வழக்கம் கண்ணீரால் காத்த விடுதலை நமக்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாளின் நள்ளிரவில் கிடைத்தது. அந்த நாளை தான் விடுதலை திருநாளாக இன்று கொண்டாடுகின்றோம். விடுதலை பெறுவதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என அறிவித்த உலகின் முதற் கவிஞர் பாரதியாக தான் இருக்க முடியும். எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்ட வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஊதுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியார் அன்றைக்கு சொன்ன வார்த்தைகள் உண்மையாயிற்று. வானம் பொழிது பூமி விளை
செய்து உனக்கு ஏன் கொடுக்க வேணும் கப்பம் என கேள்வி கேட்டு வெள்ளையர்க்கு தொல்லைகள் தந்து எல்லையை கடந்து ஓட ஏற்பாய் செய்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஊமதுரை மருத்து சகோதரர்களும் அந்த திருப்பணி தூபம் போட்டு உயிருணர்வை உணர்வு தீயில் பசிக்கவர்கள். வீரமங்கை வேலுநாச்சாரம் தமிழகத்தின் விலைக்காக போராடிய பெண் நெஞ்சமதைக்க தீமைகள் புரிந்து துறை சுட்டு வஞ்சம் தீர்த்த வாஞ்சிநாதனின் வரலாற்றை உலகம் போற்றும். கப்பலோட்டிகளுக்கு கப்பலோட்டி காட்டி வெப்ப சிறை தண்டனை பெற்று கல்லுடைத்து செக்கி முத்து கடும் தண்டனை அனுபவித்த வீர தமிழர் வ.உ. சிதம்பரனார் வெள்ளையருக்கு எதிராக சென்னை கோட்டையில் குண்டெறிந்த செண்பகராமனை தான் மறக்க முடியுமா? முடியாது. கொடி காத்து தலையடிப்பட்டு உயிர் நீத்த குமரனை உணர்வுள்ளவர்கள் ஒருபோதும் மறவார். உன்னை நீ விரும்புவது போலவே உன் தாய்நாட்டையும் நீ நேசிக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை நமக்கு தந்தவர் மகாத்மா காந்தி. என்னுடைய தேசம் இது, இந்தியர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் என்று உரத்த குரலில் கூறினார். இன்றைய மாணவர்கள் நாடு காக்கும் நாளைய தலைவர்கள் என்று கூறினார். நமது வாழ்நாளை நாட்டுக்காக அர்ப்பணித்த மகாத்மா காந்தியின் புகழ் வாழ்க வளர்க. மேலும் சத்யமூர்த்தி, ராஜாஜி, காமராஜர், பெரியார், திருவிக்கா போன்ற வெளிநாட்டு வெள்ளையர்களிடமிருந்து அரும்பாடுபட்டு வாங்கி தந்த சுதந்திரத்தை நாம் பாதுகாக்கின்றோமா? இல்லை இல்லை, அதை உள்நாட்டு கொள்ளையர்களிடம் கொடுத்துவிட்டு நாமும் கொண்டாடுவோம் சுதந்திர தினம். எதற்காக இப்படி சொல்கின்றேன் உங்களுக்கு தெரியுமா? ஆம், நாம் அனைவரும் நம்முடைய சுதந்திரத்தை பேணி காப்பது இல்லை, அதனால் தான் அதை உள்நாட்டு கொள்ளைகளிடம் கொடுத்து விட்டோம் என்றேன். இப்படி போன்ற தலைவர்கள் அரும்பாடுபட்டு வாங்கி தந்த சுதந்திரத்தை நாம் எப்படி காக்க வேண்டும்? பொன்னை போன்று காக்க வேண்டும் அல்லவா? அவற்றை காப்பது நம் தலையாய கடமை அல்லவா? இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. தேசப்பிதா கற்பித்த வழிகளை இன்றைய மாணவர்களாகிய நாம் பின்பற்றி நம் ஏவுகணை நாயகனாம் முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவை நினைவாக்கும் பொருட்டு நம் நாட்டை வல்லரசு நாடாக உயர்த்த பாடுபடுவோம். அவர் கூறியது போல நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதே இந்நாளில் நாம் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழியாக இருக்கட்டும். சுதந்திரம் என்றால் என்ன? பள்ளிகளில் கொடியேற்று இனிப்பு வழங்குவது என்று நினைக்கின்றோம். அப்படியல்ல மாணவ செல்வங்களே, சுதந்திர தினம் என்பது ஆங்கில ஆட்சி முடிந்து போனது, அடிமை வாழ்க்கை முடிந்தது. சுதந்திர காற்றை சுத்தமாக சுவாசிப்போம். இது சாதனை காலம், சரித்திரம் படைப்போம். மனதில் மாறா நம்பிக்கையும், வார்த்தைகளில் விடுதலை உணவும், செயல்களில் வீரிய எழுச்சியும், இந்தியன் என்ற பெருமிதமும் பொங்க முழங்குவோம். வந்தே மாதரம் என்று கூறி 3 எழுத்தில் நன்றி கூறிவிட்டு 5 எழுத்தில் வணக்கம் சொல்லிவிட்டு நகர்கிறேன் இவ்விடம் விட்டு. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். அடுத்ததாக காருண்யா ஸ்ரீஜா, கிரைஸ்த கிங் ஸ்கூல், மண்டலக்கோட்டை. Good evening to all. Now I am going to speak about Independence Day. First of all, welcome to the honorable chief guest of the day. I wish you all a very happy Independence Day. Today we are gathered here to celebrate this auspicious occasion of Independence Day on 15th of August. This year we have celebrated 78th Independence Day and we have celebrated this most beautiful occasion with great enthusiasm and in epic. We celebrate this day with lots of joy every year because our country got freedom in 1947 from the British rule. It is great and most significant day for all Indians. People of India had suffered cruel behavior for British for many years. Our India did not get independence because of one person. So many lives had died for India's independence, and some of them are Bhagat Singh, Mahatma Gandhi, Netaji, Subhash Chandra Bose, Rani Lakshmibai. After independence, we got our fundamental rights. Today we have freedom in almost all fields such as education, transportation, sports, business, etc. Just because of our forefathers. Independence Day is a national holiday. However, everyone celebrates this from their own places by hoisting the flags in schools, offices, or society. I feel so proud to be an Indian citizen, and on this day we all have to take oath that we will help our country be free from corruption and will take participation in the Clean India and Green India. It is our responsibility to lead our country ahead and make it a best country in the world. Jai Hind, Jai Bharat, Vande Mataram.
அடுத்ததாக குகன் கிரைஸ்ட் த கிங் ஸ்கூல் மண்டலக்கோட்டை. Good evening to all. Say tell about you Abdul Kalam speech. Dr. APJ Abdul Kalam was a great scientist and 11th President of India. Dr. APJ Abdul Kalam's full name was Dr. Abdul Pakir Jainuladin Abdul Kalam. He also known as the Missile Man of India. He was born on 15th October 1931 at Ramesalam in Tamil Nadu. His father name was Jainuladin and mother name was Asiyama Jainuladin. Dr. APJ Abdul Kalam was a very hard-working student. Since his childhood, he studied aerospace engineering from Madras Institute of Technology. He joined the Defence Research and Development Organization as a scientist after his graduation. He also played an important role in India Pokhran 11th nuclear test in 1998. This great missile man becomes the President of India 2002. During his president period, the army and the country achieved many milestones that contributed a lot to the nation. During his lifetime, Dr. Kalam wrote many books, but his most notable work was India 2020, which have an action plan to make India superpower. The government of India honored him with the Padma Bhushan, Padma Vibhushan, Bharat Ratna and many more for his great work. His autobiography Wings of Fire, famous among students. He died on 27th July 2015 in Shillong. His life is history and will always be an encouraging story for all aspiring youth. His life was full of struggle, but he was being an inspiration to the new generation of India. Thank you. அடுத்ததாக ஜான் சாமுவேல் கிரைஸ்ட் த கிங் ஸ்கூல் மண்டலக்கோட்டை. I am going to speak a few words about Jawaharlal Nehru. My name is John Samuel. I am going to speak a few words about Jawaharlal Nehru. Jawaharlal Nehru was an Indian freedom fighter and a political leader. Jawaharlal Nehru father Modial Nehru and his mother was Sadarpanani Nehru. Jawaharlal Nehru was born on the 14th November 1889. Pandit Jawaharlal Nehru belonged to a community of Kashmiri Pandit. Nehru had completed from Trinity of College in University years 1910. Jawaharlal Nehru married Kamala Nehru. He also became the first Prime Minister of India after independence. He worked closely with the father of the nation, Mahatma Gandhi, during the independence struggle. He was also very fond of children and was called Chacha Chacha, Uncle Nehru by them. He is a architect of India. He was viceroy of Allahabad High Court. Nehru entered India politics in the early 90s and with the approval of Gandhi became the President of India National Congress in 1929. Children's Day in India is the birth anniversary of Pandit Jawaharlal Nehru. Jawaharlal Nehru died on 27 May 1964 due to the arrest. Thank you for everything. Wonderful day. Thank you. அடுத்ததாக பிரகதீஸ்வரி விநாயகா பப்ளிக் ஸ்கூல் மோகூர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அமிர்தாஸ்ரீ. நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு என்ன வளமில்லை திருநாட்டில்.
என்ன வளமுள்ள இத்திருநாட்டில் நாம் எதற்காக செல்ல வேண்டும் வெளிநாட்டில்? என்ன வளமுள்ள இத்திருநாட்டில் நாம் எதற்காக செல்ல வேண்டும் வெளிநாட்டில்? ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உன் பெருமை பெருகும் பிய நாட்டில், உன் பெருமை பெருகும் பிய நாட்டில். மூத்த மொழி என்றால் நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழிதான் என்று அனைவருக்கும் மிக்க நன்றாக தெரியும் அல்லவா? நம் தாய்மொழி ஆகிய தமிழ் மொழியை பிற நாட்டில் இருந்தும் பிற மாநிலத்தில் இருந்தும் கற்றவள் பலர். அதில் ஒருவரை பற்றி சிறியதாக நான் இங்கு உங்களிடம் பேசுகிறேன், கேளுங்கள். காந்தி அவர்களை உங்களுக்கு நன்றாக தெரியுமா? காந்தி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் காந்தி நகரில் பிறந்தார். இவர் தமிழ் மொழி மீது மிகவும் பற்று கொண்டு தமிழை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார். ஆனால் இப்பொழுது நாம் தமிழ் மொழியை பேசவே மிகவும் கூச்சம் கொள்கிறோம் அல்லவா? தமிழ் மொழியை பேசினால் அபராதம் இருக்கும் பள்ளிகளும், தமிழ் மொழி பேசினால் தப்பு என்ற கல்விகளும் நாம் இங்கு பார்க்கலாம். அந்த காலத்தில் தமிழ் பாடல்கள் அம்மா இங்கே வா வா, நிலா நிலா ஓடிவா, கைவீசம்மா கைவீசி என பாடல்கள் உள்ளன. இதற் போன்ற பாடல்கள் சமூக பற்றையும் சமுதாய பற்றையும் குடும்பத்தினர் மீதான பற்றையும் நாட்டின் நிலவளங்களின் மீதான பற்றையும் அதிகரிக்க செய்தன. எப்பொழுது லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், பிளா பிளா பிளாக் ஷிப் என்ற பாடல்களை பாடி தமிழ் மீது உள்ள பற்றும் சமுதாயத்தின் மீது உள்ள பற்றும் குடும்பத்தினர் மீது உள்ள பற்றும் சற்று சற்றாக குறைந்தது. நான் உங்களை ஆங்கிலம் பேச வேண்டாம் என்று ஒருபொழுதும் சொல்லவில்லை. சற்றாவது தமிழை பேசுங்கள் என்றுதான் சொல்கிறேன். இப்பொழுது நான் தமிழ்நாட்டு நிலவளங்களை பற்றி சற்று கூறுகிறேன், கேளுங்கள். மரம், செடி, கொடி, நன்னீர், நறுங்காற்று என பல உள்ளன. மரம் என்றால் மலை, செடி என்றால் பூத்து குலுங்கும், கொடி என்றால் பரவலாக இருக்கும், கொடி என்றால் பரவலாக இருக்கும். காற்று என்றால் நம் நாட்டின் இந்திய தேசத்தின் சுத்தமான காற்றாகும். நீர் என்றால் கங்கை யமுனா நதி போல் சுத்தமான நீராகும். நான் ஒரு இந்திய தேசத்து பெண்ணாக பிறப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த். அடுத்ததாக சபியா பாத்திமா மரியம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜேசபியா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் இந்திய விடுதலை போராளி, வீரத்தில் ஜான்சி ராணிக்கும் முன்னோடி, சபதமிட்டு ஆங்கிலேயரை வென்று இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்க வேலுநாச்சியார் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி முத்தாத்தாள் ஆகியோரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் 1730ஆம் ஆண்டு பிறந்தார். தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவர். 1746இல் சிவகங்கையின் சிங்கமான முத்துவடுகநாதரை மணந்தார். முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் காளையார் கோவிலில் நடந்த போரில் வீரமரணம் அடைந்தார். தனது கணவனை இழந்த செய்தி கேட்ட வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். தனது அமைச்சர் தாண்டவராயரையும் தளபதி ஆகிய மருது சகோதரர்களையும் அனைத்து குரின மன்னர்களையும் ஒன்று திரட்டினார். மேலும் ஹைதர் அலியிடம் 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் போர் புரிய வேண்டும் என கூறினார். தனது படையை தானே முன்னின்று வழிநடத்தினார். காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் நடந்த போரில் வேலுநாச்சியார் வெற்றி பெற்றார். இத்தனையும் சாதித்த அவரை போல நாமும் வீரத்திலும் விவேகத்திலும் தலை சிறந்து விளங்குவோம் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வளர்க இந்தியா. ஜெய்ஹிந்த். அடுத்ததாக சுவாதிஷ்டி பாத்திமா மரியம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா சுவாதிஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேலுநாச்சியார். பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் என்னை வளர்த்தெடுத்த ஆசிரியர்களுக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம். அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். வீரம் விளைந்த எங்கள் மண்ணில் அந்நியரை எதிர்த்த முதல் பெண்ணே, காற்றும் முன் புகழ் பாடும் வரலாறும் வீரம் கூறும். ஆம், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் சிறு வயதிலேயே கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்கினார். வேலுநாச்சியார் ஒரு ஆண்மகன் போலவே தந்தை வளர்த்து வந்தார். இவரது 16 வயதில் சிவகங்கையை ஆண்ட முத்துவடுகநாதருக்கும் வேலுநாச்சியாருக்கும் திருமணம் நடந்தது.
நவாபிற்கு கப்பம் கட்டாததால் நடந்த போரில் அவரது கணவன் உயிரிழந்தார். தன் கணவனையும் நாட்டு மக்களையும் கொன்ற நவாபை தண்டிக்க வேண்டும் என்று வேலுநாச்சியார் முடிவு செய்தார். சிவகங்கையை மீட்க மன்னர் ஐதர் அலியிடம் உதவி கேட்டார். சிவகங்கையை மீட்ட தன் தலைமையில் ஒரு போர்க்குழுவையும் நல்லியம்பலம் தலைமையில் ஒரு போர்க்குழுவையும் அமைத்து போரிட்டு ஆங்கிலேயரிடம் வெற்றி பெற்று சிவகங்கையை மீட்டார். இதே போல் இன்றைய பெண்களான நாமும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழ வேண்டும் என்று இத்துடன் எனக்கு பேச வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக ஹரிப்பிரியா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பிள்ளையர். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகி என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சி ஹரிப்பிரியா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை. மனிதனானவன் இன மத மொழி என பல்வேறுபட்ட வகையில் வேறுபாட்டினை கொண்டிருந்த போதிலும் மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைந்தவர்கள் என்ற ஊடக வேற்றுமையில் ஒற்றுமை பற்றியே நான் இன்று பேச போகிறேன். ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு இன மத மொழி பேசுகின்ற வேறுபட்ட மக்களே காணப்படுகின்றனர். இவர்கள் தனது நாட்டில் இருந்து வேறு ஒரு நோக்கத்திற்காக பிறகு நாட்டிற்கு செல்கின்றனர். இச்சந்தர்ப்பத்தில் இவர்கள் தனது நாட்டு சமூக அமைப்பிலிருந்து வேறுபட்டதொரு சூழலிலே வாழ்கின்றனர். ஆனால் இவ்வாறு வேறுபட்ட போதிலும் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் வாழ்கின்றனர். இதற்கு பிரதானமான காரணமாக திகழ்வதே வேற்றுமையில் ஒற்றுமையாகும். வேற்றுமையில் ஒற்றுமை இருப்பதாலே தான் ஒரு நாடு இன்றும் வலிமையாகவும் அபிவிருத்தியையும் நோக்கி நகரக்கூடியதாக காணப்படுகிறது. மேலும் எவ்வளவுதான் வேறுபாடுகள் காணப்படினும் தனது நாட்டிற்காக ஒன்றல்ல அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றனர். இவ்வாறு ஒற்றுமையானது பேணுகின்ற போதே ஒரு நாடாக முன்னேற்ற பாதையினை நோக்கி நகர முடியும். தன்னகத்தே இருக்கும் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையாக வாழும் மக்களையே வேற்றுமையில் ஒற்றுமையாக கூறலாம். இன்று பல்வேறுபட்ட வகையில் வன்முறைகள் போர்கள் என்பன இடம்பெறுகின்ற போதிலும் கருணை அன்பு சிறந்த இயல்புகள் காணப்படுவதால் தான் இன்றும் இந்த உலகமானது நிலை பெற்று கொண்டே இருக்கிறது. ஒரு பணியிடத்தில் அல்லது நிறுவனம் மற்றும் சமூகத்தில் மக்களது மன உறுதியினை வலுப்படுத்துவதற்கு பக்கபலமாக வேற்றுமையில் ஒற்றுமை இருப்பது காணப்படுகிறது. வெவ்வேறு மதங்களை சேர்ந்த இரு நபர்களிடையே தனது உறவை மேம்படுத்துவதற்கு வழிவகுப்பதோடு வேலை தரம் உற்பத்தி திறன் என தனது வாழ்க்கை முறைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் இது துணை புரிகிறது. ஒரு சமூக பிரச்சனையானது இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு துணை புரிவதோடு அனைவருக்கும் சம உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் வேற்றுமையில் ஒற்றுமை ஒரு முறையாகவும் வேற்றுமையில் ஒற்றுமை காணப்படுகிறது. உலகில் காணப்படுகின்ற மக்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் பல்வேறு கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் உணவு வகைகள் நம்பிக்கைகள் ஆடைகள் என வேறுபட்ட ரீதியில் ஈர்க்கப்படுவதானது வேற்றுமையில் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தினையே வெளிப்படுத்தி நிற்கிறது. உலகில் பல்வேறு பகுதிகளில் காணப்படும் சங்கங்கள் இன்று ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு பிரதான காரணம் வேற்றுமையில் ஒற்றுமையே காணப்படுகிறது. பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் மக்கள் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு வழியமைத்து தரக்கூடியதாகவும் இது அமைந்துள்ளது. இந்திய நாடானது பல்வகை தன்மை கொண்டதொரு நாடாக காணப்படுகிறது. இந்திய நாட்டில் மக்கள் இன்றும் ஒற்றுமையாக இருக்கின்றனர் என்றால் அதற்கு காரணம் அங்கு ஒற்றுமையே நிலைத்து நிற்கிறது. வாய்ப்பளித்த அனைவரையும் வணங்கி இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆயிஷா ஷபானா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பிள்ளையர் கோயில் தெரு. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை. மதங்கள் பல கடந்து மனிதநேயத்தால் ஒன்றிணைவோம். சாதிகள் ஆயிரமே கொண்டு சமத்துவ குணத்தால் ஒன்றிணைவோம். பாடையிலே பல வகைகள் அன்பிற்கோ இங்கே குறைவில்லை. நிறத்திலே பல உண்டு நிஜத்திலே நாம் இந்தியர்கள் என்ற உணர்வு உண்டு. பேசும் மொழிகள் பல எனினும் பேரன்பிற்கோ இங்கு அளவே இல்லை. மாநிலங்களுக்கு எல்லை உண்டு மக்களின் ஒற்றுமையினருக்கோ எல்லை இல்லை. பிரிக்கும் சக்திகள் பல உண்டு பிரியாமல் இருந்திருப்போம் ஒற்றுமையினும் சக்தியாலே.
வந்தாரை வாழ வைக்கும் தேசம் நமது, அதை வல்லரசாக மாற்றிட சபதை விடுவோம். சுதந்திர காற்றை சுவாசிக்கும் நாம் சுத்தமான நாடாக பாரதத்தை மாற்றிடும். வேற்றுமையில் ஒற்றுமை எங்கள் பலம் என்று வேற்று நாட்டவர் கேட்கும்படி முழங்கிடும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி.